நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக பரதன் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். திமுக சார்பாக கதிரவன் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறார். இன்னும் சில கட்சிகள் எல்லாம் போட்டியிடுகிறது. இந்த மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கள நிலவரத்தை பற்றி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் திருச்சி மாவட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் நம்மிடத்தில் கலந்துரையாடி இந்த தொகுதியினுடைய நிலவரத்தை பற்றியெல்லாம் நம்ம நகரம் டிவி நேயர்களுக்கு சொல்ல நம்மளுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது. வாங்க அவர்கிட்ட கேட்போம். ஐயா வணக்கம். நகரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு என்ன ஃபேமஸ்? மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு பெரிய நல்ல ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்களோட கிட்னியை திருடுறது தான் ஃபேமஸ். என்ன மண்ணச்சநல்லூர் பொன்னி தானே ஃபேமஸ்? மண்ணச்சநல்லூர் அரிசி இப்போ ஃபேமஸ். இப்போ தேர்தல் களத்தில் வந்து ஃபேமஸாக இருக்கிறது கிட்னி தான் ஃபேமஸ். கிட்னினா என்ன எப்படி சொல்றீங்க? திமுக அவருடைய வேட்பாளர் கிட்னி திருடி இது தமிழ்நாடு முழுக்க பிரபலம். அவர் கிட்னி இது பண்ணி தான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பரம்பரை பணக்காரர் தானே. பரம்பரை பணக்காரர் தான். இப்போ ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணாலும் இங்கிட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அனுப்புறாங்க. ஆமா, விவேக் படத்துல ஏதோ ஒரு படத்துல எங்கேயே கை வச்சு எங்கேயே எடுத்து போடுவாங்க. அதனால வந்து அவர் வந்து மருத்துவ ஏதாவது ஒரு அறிக்கை விடலாம்ல. ஆமா, கிட்னி திருடல அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விடலாம்ல. நிறைய பேருக்கு கிட்னியை காணாம். அதனால பாத்தீங்கன்னாக்கா முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த ஐயா ஆர்வியோட பையன் நிக்கிறாரு இரட்டை இலை சின்னத்துல. நிச்சயமா முத்திரையர்கள் அனைவரும் வாக்களிக்கணும். மற்ற சமுதாயத்தை அவர் நிச்சயமா ஆதரிப்பாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அமைச்சரோட ஒரே ஜாதி என்கின்ற அடிப்படையில கதிரவனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. கதிரவன் வந்து ஒரு பெரிய தியாகி கிடையாது. அவரோட காலேஜ் மருத்துவ வள்ளல் அப்படிங்கிறாங்களே, அது எப்படி? அது மருத்துவ வள்ளல்னு சொல்லிக்கிறாங்கன்னாக்கா அது வேற கணக்கு. சரி, 10 பேத்துக்கு 15 கோடி 20 கோடி கொள்ளை அடிச்சுட்டு ஒருத்தருக்கு 1 லட்சம் 2 லட்சம் உதவி பண்றது. 100 பேத்துக்கு நல்ல மருத்துவம் பார்த்துட்டு 10 கிட்னி எடுத்துட்டாலும் அதுல சரி பண்ணிடுவாங்க. ஆமா, இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர்களை வச்சு அரசு அலுவலகத்துல ஸ்கேன் மிஷின் எல்லாம் கொண்டு வரலாம்ல. ஆமா, மண்ணச்சநல்லூர் அரசு மருத்துவமனையில ஸ்கேன் வசதி இல்ல. ஸ்கேன் வசதி இல்ல. அவரோட சொந்த தொகுதி நிழல் கூட எங்க இடம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. எங்க சொந்த இடத்த கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. அது மாதிரி அவரோட சொந்த செலவுலயே அங்க ஒரு ஸ்கேனிங் மிஷின் வசதி வைக்கலாமே. ஏன்னா ஸ்கேன் இங்க பண்ணாக்க வேற கிட்னி திருட முடியாது. ஓஹோ, அதனால அவர் மருத்துவமனையில ஸ்கேன் பண்ணாக்க கிட்னி திருடுறதுன்னா என்ன மயக்க ஊசி போட்டு எடுத்துருவாங்களா இல்ல எப்படி? அது வந்து அவர்களை தான் கேட்கணும். ஏன்னா இந்த தொழில வந்து ரொம்ப நுணுக்கமா செய்யறது வந்து தனலட்சுமி சீனிவாசன் தான். அதுல வந்து தமிழ்நாட்டுல வெகு சுலபமா. ஆமா, தேர்தல் பரப்புரையின் போது பழனிசாமி அவர்கள் பல முறை சொல்லி இருக்கிறாரு. சரி, இவர்கள் தவறா இருந்தா அவர் மேல கேஸ் போட்டுக்கலாம்ல. ஆமா, கேஸ் போடலையே. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது, அவர் வந்து கிட்னி திருடி இருக்காங்க அப்படி. பெரும்பாலும் மருத்துவமனைகள்ல கிட்னி வந்து எடுப்பாங்கன்றது தனலட்சுமி இந்த மருத்துவமனையை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு முன்னாடி அப்படி வந்து நிறைய மருத்துவக் கல்லூரி இருக்கு. எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரி இருக்கு. அங்கெல்லாம் இதுவரையும் ஒரு கிட்னி கூட எடுத்ததா நம்ம கேள்விப்பட்டது இல்லையே. இது மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10-15 பேர் ஆபரேஷனே அந்த சைட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஓஹோ, அது வந்து குடல் வாழ்வுனாக்கா குடல் வாழ்வு அப்ரண்டிஸுக்கான ஆபரேஷன்னாக்கா அது அந்த பக்கமும் அதே பகுதியில் பண்ணணும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஆபரேஷன் பண்ணியிருக்கும் போது வந்து கிட்னி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானே அதிகமாக. பைபாஸ் ஆபரேஷன் பண்ணா கூட இங்கேருந்து கிழிச்சு அப்படியே இங்கிட்டு கிராஸ் அப்படி கிழிச்சிருவாங்க. ஆமா, அப்படி கிழிச்சு இங்கிட்டு ஒரு கிளி இங்கிட்டு ஒரு கிளி. ஆமா, அதுல எந்த இதுவுமே கிடையாது. ஆனா 2 எடுத்துட்டு ஆளு காலி. அதனால 1 மட்டும் எடுத்துறாங்க. நல்ல தரமான மருத்துவம் கொடுக்குறோம், இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு அறிக்கைகள். அதுல ஒரு தேர்தல் பரப்புரையில பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் வரை இலவச மருத்துவமனை கொடுப்பேன் அப்படின்னா அப்போ எவ்வளவு பெரிய ஒரு சுயநலமா சொல்றாரு. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க தான் இலவசம், அதுக்கப்புறம் கிடையாது, அதுக்கப்புறம் இல்ல அப்படிங்கிறது மாதிரி. ஆமா, ஆனா எஸ்ஆர்எம் மருத்துவமனையில இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிட்னி எல்லாம் எடுத்து எஸ்ஆர்எம் மருத்துவமனையில இன்ன வரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி இது கிடையாது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனலட்சுமி சீனிவாசன்ல நிறைய பெண்கள் எல்லாம் தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஆமா, வருஷத்துக்கு 2-3 பேர் இறந்து போறாங்க. வந்து பல உண்மைகள் வந்து அது மறைக்கப்படுது. இல்ல, பெண்கள் இறந்து போறாங்கன்னா அந்த மருத்துவக் கல்லூரியில முறையா அவங்களுக்கெல்லாம் பாடம் கத்துக்க முடியலங்கிறதுனாலயா, இல்ல பாலியல் ரீதியான தொந்தரவா, இல்ல வேற ஏதாவது தொந்தரவு பண்றாங்களா? அது எந்த தொந்தரவா இருந்தாலும் அதை உண்மையை வெளிப்படுத்தணும். திமுக கிட்ட வந்து மீடியாக்கள்லாம் திமுக கிட்ட இருக்கனால செய்திகள்லாம் மறைக்கப்படுகிறது. உண்மையான செய்திகள்ல போடுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. மிரட்டுறது, உருட்டல் எல்லா வேலையும் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. அதனால கிட்னி திருடன்ல இருந்து நீங்க தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்வி பரதன் அவர்களுக்கு இந்த முறை இரட்டை இலையில வாக்களிச்சு
அவரை வெற்றி பெற வைக்கணும். அதிமுக காரங்க முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி அவர்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகேஸ்வரி அவர்களும், பரமேஸ்வரி அவர்களும் ரொம்ப கடுமையா முயற்சி பண்ணி களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அவங்க வந்து வெற்றி பெறுவாரு. ஆனா இழுபறியா இருந்தாலும் அந்த தொகுதி அங்க வந்து அதிமுக வெற்றி முகமா தான் நான் பாக்குறோம். ஆனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து இதுலேருந்து தான் நான் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நான் மக்கள் பணி நிறைய செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன மக்கள் பணி ஏதாவது செஞ்சுருக்காரா? நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? மக்கள் பணி ஒன்றும் செஞ்சது கிடையாது. விவசாயிகளுக்கு எதுவுமே செய்யலையே. இப்போ விவசாயிகள் வந்து எல்லையில வந்து ராணுவ வீரர் போர் நடந்துகிட்டு இருக்கான். 4 நாள் சோறு திங்கெல்லாம் ராணுவ வீரர் அங்கேயே இருப்பானா? முடியாது. அதனால உணவு உற்பத்தியை வந்து நம்ம பண்ற விவசாயிகளுக்கு சலுகை பண்ணாம நிறைய பண்ணிட்டு அப்படின்னாக்க நிறைய காலேஜுகளை தான் நிறைய அவர் பண்ணிட்டு. மற்றபடி அவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி இவர் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகு காலேஜ் கட்டடம்லாம் பாத்தீங்களா எவ்வளவு போயிருச்சு. ட்ரெயின்லாம் பாத்தீங்கன்னா பெரியது. எங்களுடைய தலைவர்களோட நான் உள்ளலாம் போய் பார்த்திருக்கேன். அவர் எம்எல்ஏ ஆகாதுக்கு முன்னாடி இருந்த கட்டடத்தை விட இப்ப பல மடங்கு கட்டணம் ஏறி. ஆமா, சட்டமன்ற உறுப்பினருங்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கிட்னி எடுத்துடுறாங்க, பெண்களை வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, நிறைய ஸ்டூடெண்ட் இறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஸ்டூடெண்ட் இறந்து போனாங்கிறீங்க. அந்த கல்லூரி மாணவர்களை வச்சு தானே தேர்தல் வேலை வாங்குறாரு. அப்போ அந்த கல்லூரி மாணவர்களுக்கு அவர் நல்லது பண்ணதுனால தானே கல்லூரி மாணவர்கள் வந்து வேலை பார்க்குறாங்க. அதை எப்படி நீங்க அப்படி தவறா சொல்லுங்க? போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா பரதன் அவர்களுக்கு வேலை பார்க்கிறவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பணத்தோட பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவங்கலாம் யாரு என்னன்னு கேட்கும் போது அவங்க வந்து கல்லூரி மாணவர்கள்ங்கிறது தெரிய வருது. இதனால இது வந்து பாத்தீங்கன்னா தேர்தலுக்காக நம்ம மாணவர்களுடைய உழைப்பை வந்து வீணடிக்க கூடாது. ஏன்னா பெத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறான். அது அந்த உழைப்பை வந்து இப்படி சொரண. இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். போன தடவை சட்டமன்ற தேர்தலில் வந்து 40,000 ஓட்டை வந்து மண்ணச்சநல்லூர்ல இங்க வந்து மாத்திட்டாங்க. முன்னாடியே திட்டம் போட்டு இந்த வேலையை பண்ணிட்டாரு அப்படிங்கிறாங்க. 100% உண்மையானது. அது வந்து முழுக்க வந்து அத அமைச்சர் அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கனால இப்ப அவருக்கு அந்த அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம். முத்திரையர்கள் அங்க ஒத்துமை கிடையாது. அதுதான் முத்திரையர்கள் விழித்துக் கொள்வது கிடையாது. 1% இருந்தாலும் 10% இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முத்திரையர் பாருங்க, நம்ம முசிறியில அவருக்கு அங்க காடுவெட்டி தியாகராஜனுக்கு அவருக்கு அங்க வாய்ப்பு கொடுக்கல. காரணம் பாத்தீங்கன்னா சவுந்தரபாண்டியனுக்கு லால்குடியில சீட்டு கொடுக்கல. ஆமா, துறையூர்ல ஸ்டாலின் குமார் கொடுக்கல. திருவரங்கத்துல பழனியாண்டி எம்எல்ஏ கொடுக்கல. எல்லாத்தையும் பழி வாங்கிட்டாரு. சரி, இவங்க எல்லாத்துக்கும் பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்குன்னே வச்சுக்கோ. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யாரு மேலேயும் கெட்ட பேர் இல்லை, எல்லாமே கெட்ட பேர் பொய்யா திணிக்கப்பட்டது தான். ஆனா அப்படி பார்த்தா அமைச்சர் மேலேயே கெட்ட பேர் இருக்கு, அவர் மேல கெட்ட பேர் இருக்கு. கதிரவனுக்கு கிட்னி திருட்டுன்னு பிரச்சனை இருக்கு, அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க. அப்ப அவரு கதிரவனை வந்து ஒரு தியாக மனப்பான்மையோட அந்த மருத்துவமனை நடத்தினதுனால தானே சீட்டு கொடுக்குறாங்க. நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். ஆட்சியில இருக்கும் போதே ஒரு மந்திரி வருஷ கணக்குல உள்ள இருந்த ஒரே கட்சி எதுனாக்கா திமுக தான். மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாத்தையுமே தெரியும். அவர் ஜெயிலுக்கு போனாரு, அவர் ஜெயிலுக்கு போனாருங்க. அதே மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா நேரம் ஊழல் பண்ணிருக்காரு, அவரும் ஜெயிலுக்கு போகணும்ல. அது அவங்க என்ன சொல்றாங்க, என்ன நிரூபிக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி, நிரூபிக்கணும். இப்போ வந்து லால்குடி சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏவுக்கு சீட்டு இல்லை, துறையூர் ஸ்டாலின் குமாருக்கு சீட்டு இல்லை, காடுவெட்டி தியாகராஜனுக்கு சீட்டு இல்லை, திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏவுக்கு சீட்டு இல்லை. இவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்கன்னே வைங்க. தப்பு பண்ணலை, அது வேற விஷயம். கதிரவனுக்கு வந்து கிட்னி திருட்டுல உலகம் முழுக்க தெரிஞ்சு போச்சு. அவருக்கு மட்டும் சீட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் பணபலம் இருக்குது. பணங்கிறத விட தாண்டி அவங்க சமுதாயம்னு ஒண்ணு இருக்கு. அமைச்சருக்கு சமுதாயம் அவங்க எப்படிங்க அப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு முழுக்க 1% தானே இருக்காங்க. 2% என்னமே தெரியாது. அவர் திருச்சியிலுடைய ஒரு ஆளுமையான அமைச்சர் திரு கே நேரு அவர்கள், அவர்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடியவர், அவருக்கு சொந்த ஜாதிக்காரராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக அவருக்கு சீட்டு வழங்கியிருக்காரு. 2வது அவர்கிட்ட பணம் இருக்குது, அது ஒண்ணு. அதனால பணம் ஒன்றே வெற்றியை தீர்மானிக்கும் சொல்ல முடியுமா? பணம் ஒன்றே வெற்றியை தீர்மானிக்கிறது இந்த 26 தேர்தலில் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு கதிரவன் வந்து
42 பேர் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க விருப்ப மனு அதிமுகவில். தோராயமா ஒரு 15 பேத்துக்கு 15 லட்சம் இவர் பணம் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. கண்டிப்பா அதிமுக காரவங்கள்ட்ட. இதே அதிமுக காரவங்கள்ட்ட பல பேர்த்திட்ட நான் ஃபோன் பண்ணி நீங்க 15 லட்சம் பணம் வாங்கிருக்கீங்களாமே அப்படின்னு இல்லைன்னாங்க. ஒரு 7 பேர்த்துக்கிட்ட நான் கேட்டேன் இல்லைன்னாங்க. அப்படின்னா நீங்க வந்து பேட்டி கொடுங்க வாங்கன்னு. எப்படி சொந்த கட்சியை நம்பாம எதுக்கு அடுத்த கட்சியில உள்ளவங்களுக்கு இது பணம் கொடுக்குறாரு ஒரு கதை? ஒரு சில பேர் அது மாதிரி தான் அப்படி விலை போறதுனாலதான் கட்சி தோத்து போனது காரணமே. போன தடவை வந்து 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியார் நல்ல முறையில் ஆட்சி அமைச்சாரு, வழிமுறை நடத்தினாரு. 2 வருஷம் கொரோனா பீரியடு, 2000 கோடி செலவாச்சு. எந்த பொருளும் விலைவாசி ஏற்றாம நீட்டா அருமையா பண்ணினாரு. ஆனா தோத்து போனதுக்கான காரணம் என்னன்னா இவங்க கட்சிக்காரவங்க சொந்த அந்தந்த கட்சிக்கு வேலை பார்க்கல, அந்தந்த கட்சிக்கு வேலை பார்க்காம விலை போறதுனாலதான். சரி, இவர் கதிரவன் ஏன் அவங்க திமுகவில் உள்ளவங்களை நம்பலையா? எதுக்கு அதிமுகவில் உள்ளவங்களுக்கே பணம் கொடுத்து சரி கட்டுறாரு? அந்த கட்சியில் உள்ளவங்க வேலை பார்க்க மாட்டாங்களா? அந்த கட்சியில் உள்ளவங்க வேலை பார்ப்பாங்க. இந்த கட்சியில் உள்ளவங்களை பணத்தை கொடுத்து சரி பண்ணா நீ எதிர்த்து ஓட்டு கேட்காம இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வந்துடுறோம். அந்த திமுகவோட செல்வாக்கு நம்ம பரவாயில்ல சொல்ல வேண்டாம், திமுகவோட செல்வாக்கு மன்னச்சநல்லூர் தொகுதியில இருக்கா இல்லையா? திமுகவுக்கும் தனிப்பெரும் செல்வாக்கு கிடையவே கிடையாது மன்னச்சநல்லூர்ல. எப்போதுமே அதிமுக தானா ஜெயிச்சிருக்கும்? அதிகமா அதிமுக தான் ஜெயிச்ச தொகுதி. முசிறியா இருக்கும் போது அதிமுக தான், மன்னச்சநல்லூரா இருக்கும் போது அதிமுக. அதிமுக தான் ஒரு கூட்டணிக்கு கொண்டு போய் கொடுத்ததுனால, அது இல்லாம ஒரு முத்திரையர் சமுதாயம் ஒரு நல்ல ஒரு பலமான ஆளு ஆர்வி பரதன். அவர் பாத்தீங்கன்னாக்க முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவரா இருக்காரு. ஆமா, பையன். இங்கிட்ட வந்து ஒரு பணபலத்தை நம்பி இருக்க மாதிரி இவர் ஜாதி பலத்தை நம்பி நிற்கிறாரு. ஆனா இந்த முறை நிச்சயமா பரதன் அவர்கள் நிச்சயமா வெற்றி பெறுவார். அதாவது இவர் வந்து முத்திரையர் சமுதாயத்தை மட்டும் இல்ல, அனைத்து சமுதாய மக்களையும் அவர் நம்புறாரு பரதன். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் வச்சு பரதனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பரதனுக்கான வெற்றிக்கான சாத்தியக்கூறு இருக்குங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா கிட்னி திருடுன்னு சொல்லி நான் மட்டும் சொல்லல, உலகமே சொல்லுது. எதிர்கட்சி அப்படிப்பட்டவங்களை சீட்டு கொடுத்துட்டாங்களே, அதானே பிரச்சனை. இப்ப 4 பேத்துக்கு சீட்டு இல்லாம நேரு பண்ணிட்டாரு, இவருக்கும் சீட்டு இல்லாம பண்ணியிருந்தாருன்னா ரைட் ஓகே, சரி ரைட் ஓகேப்பா ஏதோ ஒண்ணு அப்படிங்கலாம். எல்லாத்துக்கும் சீட்டு இல்லாம கதிரவனுக்கு சீட்டு இல்லாம பண்ணலாம். காரணம் கதிரவன் வந்து அவர் ஒரு அமைச்சரோட உறவுக்காரர். அந்த ஒரு அடிப்படையில அவர் இணக்கமாக போகிறார் அப்படின்னுங்கிறது தான் என்னோட கருத்து. ஆனா திருச்சி மாவட்டத்தில் பாருங்க, மாவட்ட அறங்காவல குழு தலைவரா ஒரு ரெட்டியார் இருக்காரு. ஆமா, இங்க முத்திரையர் இருக்கீங்க பெரும்பான்மையா, முக்குளத்தூர், தேவேந்திரர், வெள்ளாளர், இன்னும் குடும்ப கவுண்டர் முத கொண்டு எல்லா சமுதாயமும் இருக்கும். இந்த சமுதாயத்திலேருந்தெல்லாம் யாரும் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக இல்லை. துறையூரில் மெடிக்கல் முரளிங்கிறவர் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக இருக்கார். மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டிலும் அனைத்து சமுதாய மக்களும் பரதனை வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறீங்க? கண்டிப்பாக. இந்த தடவை மாற்றம் வரலன்னா? மாற்றம் வரலனாக்க அவங்க கிட்னியை பறி கொடுத்து போகிறத தவிர வேறு வழியே கிடையாது. எல்லாத்துக்குமா? எல்லாத்துக்குமே அதுதான். ஏன்னா ஒரு எப்போதுமே வந்து இப்போ 2026 வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒரு மாற்றம் வருதுன்னா இங்கே கீழேயும் இந்த மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு மாற்றம் வந்தால் மட்டும்தான் அந்த அந்த மக்களுக்கான மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வு. என்ன இப்போ என்ன நிறைய பேர் நான் அங்கே போனால் இலவசமாக நம்ம மருத்துவம் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா? இல்லை தேவையில்லை நமக்கு அரசு மருத்துவமனை கூட போயிடலாம், அந்த கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து நிறைய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, இந்த ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னு மக்கள் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கிட்னிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த 26 நீங்கள் ஏற்படுத்தும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதுதான் அந்த ஆஸ்பத்திரி தான் ஒரு ஆஸ்பத்திரின்ட்டுலாம் போறதுக்கு வாய்ப்புகள் வந்து முன்ன இருந்தது. ஒரு தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை அப்படி. ஆமா, முன்னாடி அது ஒரு சேவை மாதிரி நினைச்சாங்க. ஆமா நினைச்சாங்க. ஆனா அந்த மருத்துவத்துறை அப்படின்னாவே தனலட்சுமி பேரை ஞாபகப்படுத்தும் போது சேச்சாங்க போகக்கூடாதா, இப்போ எல்லா மருத்துவமனையிலும் அப்படிதான் பண்ணுவாங்களோங்கிற ஒரு ஐயம் கூட வந்திருக்கும். கண்டிப்பா. அந்த மருத்துவமனைனால மற்ற நல்ல மருத்துவமனைகளுக்கும் ஒரு கெட்ட பேர் போனா ஏதாவது எடுத்துருவாங்களோ. ஆமா, போனா எடுத்துருவாங்களோ அப்படிங்கிறது. உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இத்தனை காலத்துல ஒரு 30 வருஷத்துக்கு மேல இது மாதிரி கிட்னி எடுத்த விஷயம்லாம் நீங்க கேள்விப்பட்டதே இல்லை? இன்ன வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அதுல வந்து இப்ப திருச்சியில அதிகமா கிட்னி காணாம போயிருக்குது. அது வந்து மறுக்க முடியாத உண்மை. அது வந்து பல அரசியல் தலைவர்கள் வந்து சொல்லிட்டாங்க. அதனால வந்து இந்த 26 கண்டிப்பா வருகின்ற தேர்தலில் பரதன் அவர்களுக்கு வாக்களித்து இரட்டை இலையில
வெற்றி பெற செய்யணும். ஒரு மாற்றத்தை வந்து அந்த கொடுக்கணும். அதாவது 1% வந்து உள்ள ஒரு சமுதாயத்திற்கு இந்த சட்டமன்றத்தை கொடுக்கறத விட ஒரு ஆண்ட பரம்பரையிலிருந்து வேட்பாளராக இருக்கக்கூடிய பரதன் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுங்க. அனைத்து சமுதாய மக்களும் பரதனுக்கு கண்டிப்பா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவர் வந்து அவங்க அப்பா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அவர் ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர். அதனால நிச்சயமா அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும். அப்ப ஆர்வி பரதன் வந்தா மண்ணச்சநல்லூர் தொகுதிக்கு ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் கொண்டு வரா. நீங்க மண்ணச்சநல்லூருக்குள்ள போயிட்டு நீங்க வர முடியுமா மாலை நேரத்துல? ஆமா, ஒரு சைடு போயிட்டு ஒரு சைடு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையம் வேணும். நிச்சயமா அவர் வந்து அதுக்கு அவர் வந்து செய்யறதுக்கு காலதாமதமானாலோ அல்லது யாராவது சொல்றதுக்கு கூச்சப்பட்டாலோ நீங்க வந்து பரதன் என்னென்ன செய்யணுங்கிறத பரதன் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு மறுபடியும் இதே மாதிரி என்கிட்ட பேட்டி கொடுப்பீங்களா? கண்டிப்பா பேட்டி கொடுப்போம். நாங்க போய் அவர்கிட்ட வந்து அந்த பகுதியில் உள்ள குறைகளை கேட்டு அவர்கிட்ட மக்களுக்கு நாங்க பெற்று தருவோம். நீங்க ஒரு விவசாய தங்கத்துறையா இருக்கிறதுனால நீங்க போய் உங்க மனுவா கூட கொடுத்து இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவான். அதே மாதிரி அவர்கிட்ட போய் ஈஸியா அணுகுமுறைகள் பண்ணலாம். ஆமா, போன் பண்ணாலும் அவரை பாக்குறதுக்கு ஏதாவது தடை இருக்குமா? பரதனை பாக்குறது எந்த வித ஒரு தடையுமே கிடையாது. ஏன்னா இப்ப கதிரவனை பார்க்கணும்னா வாரத்துல ஒரு நாள் வருவாரு, அதுவும் 4 போட்டோ எடுத்துட்டு கிளம்பிடுவாரு. ஆமா, கதிரவனோட போன் நம்பர் இதுவரையிலும் தொகுதியில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நீங்க வந்து ஆனா பரதன் வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டாருன்னா அவர்கிட்ட எல்லாருமே போன் பண்ணி கூட பேச முடியும். கண்டிப்பா பேச முடியும். நீங்க நான் போன் போட்டு கொடுத்தா நீங்க கூட பேசலாம் அவர்கிட்ட. அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஆளு பரதன் அவர்கள். ஆனா இப்ப கதிரவனை வந்து அது மாதிரி நம்ம வந்து உடனே போன்ல கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆமா, அவர் ஒரு மொத்தமே ஒரு நாளைக்கு 10 பேர்த்தோட ஃபோன் நம்பர் தான் எடுப்பாராம். ஆமா, அப்படிங்கும்போது அவரை கொண்டு வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க. சரி பார்ப்போம். நிச்சயம் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் வேணும். அதுபோல் வந்து அனைத்து மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து ஒரு பொது வேட்பாளர் மாதிரி கொண்டு வந்து இரட்டை இலை சின்னத்தில் பரதன் அவர்களை வெற்றி பெற வைக்கணும். கிட்னிலாம் நம்ம எல்லா கிட்னியும் பாதுகாக்கப்படணும்னா அதுக்கு அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய பரதன் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி மாவட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர் தமிழ்ச்செல்வன் பல்வேறு கருத்துக்களை நம்மள்ட்ட வந்து சொன்னார். அவருடைய நல்ல நோக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.